அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் சபார்டினேட் கோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சபார்டினேட் கோர்ட், இந்த சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கும். இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ஹை கோர்ட்டுக்கெலாம் ஒரு ஹெட்டு மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ஸோ அதன் கீழே வந்து ஹை கோர்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்கும். அதன் பிறகு அதுக்கு கீழே வந்து சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு சபார்டினேட் கோர்ட் இருக்கும். இந்த சபார்டினேட் கோர்ட்டுடைய ஹெட் அப்படிங்கிறது வந்து ஹை கோர்ட். இங்கே ஏதாவது ஒரு தீர்ப்புகள் சொல்லப்பட்டால் அதோடைய அப்பீலுக்கு வந்து நாம் ஹை கோர்ட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து பார்ட் 6 வந்து நம்ம பார்க்குறோம். பார்ட் 6 சபார்டினேட் கோர்ட் வந்து இருக்குது. அதே போல் ஆர்டிகல் 233 237 வரைக்கும் சபார்டினேட் கோர்ட்டை பற்றி வந்து சொல்லுது. ஆர்டிகல் 233 237 வரைக்கும் சபார்டினேட் கோர்ட்டை பற்றி சொல்லுது. இப்போது இதோடைய ஒரு ஹைரார்கி இருக்குது. ஹைகோர்ட்டுடைய ஒரு ஹைரார்கி இதை பார்த்துக்குங்க. ஹைகோர்ட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் அண்டு செஷன் கோர்ட் இருக்கும். ஹைகோர்ட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் அண்டு செஷன் கோர்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து சிவில் கேஸஸையும் அட்டன் பண்ணணும், அதே சமயத்தில் கிரிமினல் கேஸஸையும் வந்து அட்டன் பண்ணணும். இதோட ஜட்ஜி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜி வந்து கிரிமினல் கேஸஸையும் வந்து அட்டன் பண்ணுவார், சிவில் கேஸையும் வந்து அட்டன் பண்ணுவார். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அதன் கீழே பார்க்கும்பொழுது ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சிவில் கோர்ட்டு, அதன் பிறகு வந்து கிரிமினல் கோர்ட்டு. இந்த சிவில் கோர்ட் அப்படிங்கிறது வந்து சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிமினல் கோர்ட் வந்து சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதுக்கு கீழே பார்க்கும்பொழுது முன்சிஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட்டுக்கு கீழே இது சிவில் சைடில் வரும், முன்சிஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிரிமினல் சைடில் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கீழே ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறது இந்த ஹைரார்கியில் வருது. சரி, இப்போ நாம் இந்த சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ தான் முதல் முறையாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதே போல் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இங்கே இந்த சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜு மட்டும்தான் கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஹைகோர்ட்டுடைய கன்சல்டேஷனுடைய ஹைகோர்ட்டுடைய அவங்களுடைய அந்த அவங்ககிட்ட வந்து கலந்து ஆலோசித்து வந்ததை இந்த ஜட்ஜு வந்து அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருடைய எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் எந்த ஒரு பதவி ஊதியம் கொடுக்கக்கூடிய பதவிகளில் அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் அட்வொகேட் இன் 7 years, ஒரு 7 வருஷம் அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்கணும். ஒரு சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜு ஆகணும் அப்படின்னா அவர் வந்து 7 வருஷம் அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ரெக்கமெண்ட் பை ஹைகோர்ட், ஒரு ஹைகோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் ஒருத்தர் வந்து சபார்டினேட் கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதே போல் அட்வொகேட்டாக வந்து ஒரு ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. அட்வொகேட்டாக வந்து 7 வருஷம் இருக்கணும். அதே போல் ஹைகோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் வந்து சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பார்க்குறோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஹைகோர்ட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் இருக்குது. சபார்டினேட் கோர்ட்டை இது வந்து லோவர் கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சபார்டினேட் கோர்ட்டை லோவர் கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த ஹைரார்கியில் இவர் வந்து சிவில் கேஸஸையும் கிரிமினல் கேஸஸுமே வந்து அட்டன் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு கீழே தான் வந்து ரெண்டாக பிரியுது, சிவிலாகவும் கிரிமினலாகவும் பிரியுது. ஆனால் ஒரு சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜி வந்து 2 கேஸஸையும் வந்து அட்டன் பண்ணுவார். சிவில் கேஸஸையும் அட்டன் பண்ணுவார், கிரிமினல் கேஸையும் வந்து அட்டன் பண்ணுவார். அப்படி இவர் சிவில் கேஸை வந்து அட்டன் பண்ணும்பொழுது அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மாறுறாரு. இதே அவர் கிரிமினல் கேஸை வந்து அட்டன் பண்ணால் அவர் வந்து செஷன் ஜட்ஜாக மாறுறாரு. ஒரே ஜட்ஜ் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, சபார்டினேட் ஜட்ஜு வந்து சிவில் கேஸஸ் அவர் அட்டன் பண்ணும்போது அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார். அதே வந்து கிரிமினல் கேஸ் அவர் வந்து அட்டன் பண்ணும்போது செஷன் ஜட்ஜாக வந்து மாறுறாரு. இதுதான் வந்து அதில் வித்தியாசமாக இருக்குது. இவர் எது வரைக்கும் தண்டனைகளை கொடுக்கலாம், இவர் வந்து அதிகபட்சமாக எந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்க. மரண தண்டனையை கூட ஒரு சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜ் நினச்சா ஒருத்தருக்கு மரண தண்டனையை கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய பவர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய பவர் என்ன, ஒருத்தருக்கு மரண தண்டனை கேபிட்டல் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் வந்து சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் பை த ஹை கோர்ட். இது நம்ம ஒரு ஹை கோர்ட்டுக்கிட்ட இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து மேல்முறையை எங்கே போகணும்னா ஹை கோர்ட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து ஒரு கேபிட்டல் சென்டென்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அதே போல் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அப்பீலுக்கு வந்து நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்குறோம். சரி, நம்ம இந்த ஹைரார்கியில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பார்த்துட்டோம். அவருடைய அதிகபட்ச அந்த ஜட்மெண்ட் பனிஷபிள் ஜட்மெண்ட் வந்து அந்த வரமுன்றது வந்து எது வரைக்கும் இருக்குன்னா கேபிட்டல் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். மரண தண்டனை வரைக்கும் அவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதன் கீழே இருக்கிறாங்க இல்லையா 2 பேர், சிவிலாக ஒரு கேஸ் போகுது, கிரிமினலாக ஒரு கேஸ் போகுதுன்னா இது கீழே 2 சபார்டினேட் இருக்குது. ஒரு சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது. இவங்களுடைய அதிகபட்ச அந்த தண்டனை காலம் எது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு சிவில் கேஸில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, ஒரு கிரிமினல் கேஸில் ஒருத்தர் தண்டிக்கப்பட வேணும் அப்படின்னா அவருக்கு 7 வருஷம் வரைக்கும் இவங்களால தண்டனையை கொடுக்க முடியும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு பவர். 7 வருஷம் ஒரு கேஸ் வருது, இவருக்கு அதிகபட்ச தண்டனையாக அவங்களால எது வரைக்கும் கொடுக்க முடியும்னா 7 வருஷம் வரைக்கும் தான் அவரால் கொடுக்க முடியும். இவங்க 2 பேரால் ஒரு கேபிட்டல் சென்டென்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்களுக்கு கீழே முன்சிப் கோர்ட்டுன்னு இருக்குது, அதே போல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இருக்குது. இவங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை வருஷம் வரைக்கும் இவங்களால தண்டனையை கொடுக்க முடியும்னா 3 வருஷம் வரைக்கும் தான். இவங்களாலேயும் 3 வருஷம் கொடுக்க முடியும், இவங்களாலேயும் 3 வருஷம் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே தண்டனையை இவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் சபார்டினேட் கோர்ட்னா என்ன, அதோடைய வரம்புகள் என்ன, ஒரு சபார்டினேட் கோர்ட்டுடைய ஜட்ஜு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவர் எந்த அதிகபட்சமான தண்டனைகளை எதிரையும் அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய ஹைரார்கி லெவலில் கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.